இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி. எடோராடோ பெசினி அப்படின்ற ஒரு இட்டாலி சர்ஜனை பற்றி எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா மெடிசன் படிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ரொசீஜர் பெசினி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்னியா சம்மந்தமாக எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஒரு வார் நடக்குது. அந்த வாரில் பெசினிக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு புல்லட் வந்து இங்குவெனல் ரீஜனில் கரெக்டாக கொண்டு வந்து பாஞ்சிருது. ஒரு புல்லட் பாஞ்சிட்டு உள்ளே போன புல்லட் குடலை ஓட்ட போட்டு கண்டிப்பாக பிழைக்க மாட்டாருன்னு எல்லாரும் நினச்சாங்க. அந்த புல்லட் விழுந்த டைமில் அவர் வந்து வார் நடந்துட்டு இருக்கனால அவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த புல்லட் உண்டு அமைக்கி பிடிச்சிட்டு இருங்க, வார் முடிச்ச உடனே உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறான்னு சொல்லிட்டு படுக்க வச்சிருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபிங்கரை வந்து புல்லட் போன வழியில் உள்ளே விட்டு பார்க்குறாரு. அப்போ உள்ளே விட்டு பார்க்கும்போது அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ டீப் ரிங்னு ஒரு ஓட்டை இருக்குது, சூப்பர் ரிங் என்ற ஓட்டையெல்லாம் இருக்குன்றத அப்போ அவர் நோட் பண்ணுறாரு. அந்த வார்லேருந்து அடிப்பட்ட அந்த இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி 1 year ஆச்சு அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் இந்த இன்குவல் ரீஜனை டிசைட் பண்ணி அவர் கண்டுபிடிச்சதுனால தான் இன்னைக்கு ஹெர்னியான்ற சர்ஜரியை நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால தான் அவர் பேர் ஃபாதர் ஆஃப் இங்குவைனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உயிர் போயிடும் செத்து போயிடும் அப்படின்ற தருணத்தில் அவர் கண்டுபிடிச்ச ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. அந்த விஷயம் இன்னை வரைக்கும் பல பேரை காப்பாற்றிட்டு இருக்கு. ஸோ பெசினின்றவர் வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு surgeon. So please note about the Bessini's herniorrhaphy surgery.